யோனார் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பற்றி கொள்ளுகிறதான அனுபவத்தை குறித்து நம்ம அநேக காரியங்களை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இந்த கால வேளையில் நம்ம எதை நாம் பற்றி கொள்கிறோம்? இன்றைக்கு பார்த்திங்கன்னா உலகத்தில் ஜனங்கள் அநேக காரியங்களை பற்றி கொள்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதை என்னென்னா இறுக பிடித்து கொள்ளுவது. நம்ம கூட உலகத்தில் கூட நம்ம பார்க்கலாம், சில கொடிகளை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், புடலங்காய், இன்னும் பீர்க்கங்காய், இப்படிப்பட்ட கொடிகள்லாம் பாருங்கள், அதுங்க எல்லாம் மற்ற ஒரு தாவரத்தை அப்படியே பிடிச்சி பார்த்திங்கன்னா பற்றி கொண்டு அது பாட்டுக்கு மேலே விறுவிறுன்னு போயிட்டே இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், இயற்கையிலேயே பாருங்கள், அப்படிப்பட்டதான பற்றி கொண்டு இருக்கிறது எல்லாம் அப்படியே போகும். இன்னும் ஒரு விதத்தில் சொன்னோன்னா, இந்த மணி பிளான்ட்டுன்னு ஒரு காரியத்தை ஒரு பிளான்ட் இருக்குது. அதை நம்ம பார்த்தோன்னா, அந்த மணி பிளான்ட்டை பாருங்கள், சில வீடுங்களில் வச்சுருப்பாங்க. என்னென்னா தென்னை மரத்தை ஒட்டி வச்சுருப்பாங்க. அது பாருங்கள், தென்னை மரத்தில் விறுவிறுன்னு ஏறி மணி பிளான்ட்டு சாதாரணமாக நீங்கள் இதில் தரையில் வச்சிங்கன்னா அதோட இலை பாருங்கள் ஓரளவு தான், ஒரு கையளவுக்கு வரும், அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் அதே தென்னை மரத்தில் ஏறி அது படர்ந்து பிடிச்சி எந்திரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதோட இலையே பார்த்திங்கன்னா 5 மடங்கு 6 மடங்கு மேலே பெருசாக இருக்கும். நமக்கே தெரியும் இது என்ன ஹைப்ரிடு மணி பிளான்ட்டு போலன்னு நம்ம நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா சாதாரண மணி பிளான்ட்டு தான் இருக்கும். காரணம் என்னென்னா, அது என்னென்னா பற்றி கொள்வதனுடைய அந்த சாரத்தை உறிஞ்சி பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு வளருகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி மனுஷன் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை பற்றி கொள்கிறான். அதாவது என்னென்னா, தேவனை பற்றி கொள்வதை விட்டுவிட்டு உலக பிரகாரமாக அநேக காரியங்களை பற்றி கொள்வது நிமித்தமாக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறதான அநேகருடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்கள், எத்தனையோ வருஷம் விசுவாசி என்று சொல்கிறார்கள். ஆனால் தேவனை பற்றியதான அந்த பற்றி கொள்கிறதான அனுபவம் இன்னும் சரியாக இல்லாமல் காணப்படுவது நிமித்தமாக அவர்களால் பார்த்திங்கன்னா வளர முடியவில்லை, ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை. எந்த கொடியாவது ஏதாச்சும் கீழே போணுச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா? எந்த கொடியும் பாருங்க, என் வீட்டில் கூட ஒரு கோவா கொடி இருக்குது. அது என்னென்னா பேர்ட்ஸ் எச்சம் பண்ணி அதுலேருந்து வந்தது. அது பார்த்திங்கன்னா அப்படியே மண்டி போய் விறுவிறுன்னு ஜன்னலுக்கு மேலெலாம் அது பாட்டுக்கு ஏறிட்டே இருக்கு. பாருங்கள், இருக்க மேலே தான் வளருதே ஒழிய அது கீழே போவதே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை நாம் பற்றி கொள்ளுகிறதான அனுபவம் நமக்குள்ளாக காணப்பட்டால் நம்ம எந்த விதத்துலையுமே கீழே போக மாட்டோம். எல்லா விதத்திலும் நம்ம என்னென்னா மேலேயே தான் வந்து கொண்டு இருப்போம். இன்றைக்கு மனிதன் பார்த்திங்கன்னா உலக பிரகாரமாக பார்த்திங்கன்னா பரலோகத்துக்கு பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டியதான தேவனுடைய பிள்ளை முக்கியமாக பார்த்திங்கன்னா இயேசுவை பற்றி கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட்டால் ஒழிய மற்றபடி நாம் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதனால தான் பரலோகத்துக்கு ஆயத்தமாக இருக்க தேவனுடைய பிள்ளை தேவனையே பற்றி கொள்ள வேண்டும் என்று அவர் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மை விரும்புகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், அநேகர் பாருங்கள் மனுஷரை பற்றி கொள்வாங்க. இவங்க நமக்கு இருந்தால் நமக்கு உதவியாக இருக்கும், இவங்களோட இருந்தோன்னா நமக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது, இவங்க எல்லா காரியத்தையும் பார்த்துக்குவாங்கன்னு. மனுஷர் மேல் நம்பிக்கை வைப்பதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா உலக பொருட்கள் மேல் பார்த்திங்கன்னா பற்றுதலாக இருப்பாங்க. இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஐஸ்வர்யம் நிறையா இருக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் பார்த்திங்கன்னா பற்றுதலாக இருப்பாங்க. இன்னும் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்கோ அது மேலே பார்த்திங்கன்னா பற்றுதலாக இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தேவன் மேல் இருக்கிறதான பற்றுதல் பார்த்திங்கன்னா குறைவாக காணப்பட்டு கொண்டிருக்கோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் நாம் பார்த்திங்கன்னா நாம் இப்படிப்பட்டதான உலக பிரகாரமாக மனுஷர் மேல் மற்றும் நம்முடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் இப்படிப்பட்ட காரியங்கள் மேல் நாம் நம்பிக்கை வைத்து அதன் மேலே நாம் பற்றுதலாக இருப்போமானால் நமக்கு இப்போ இது எல்லாம் மாயையான காரியம். இப்படிப்பட்ட மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தேவன் உங்களுக்கு கிருபையாக கொடுக்க வேண்டியதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா போக்கடிக்கிறோம் என்பதை இந்த கால வேளையில் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு தேவனாகிய கர்த்தர் கூட பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு மோசே சொல்லும்போது அநேக இடங்களில் சொல்கிறாரு தேவனையே பற்றி கொள்ளுங்கன்னு. உபாகமம் 10ஆம் அதிகாரம்
20ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. அவருடைய நாமத்தை கொண்டு நீ ஆணையிடுவாயாக. அதாவது என்னென்னா, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முதலாவது பயப்படு, அவரை சேவி, அவரே நீ பற்றி கொள்ளுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பற்றி கொள்ளு. எந்த இது ஆணையிட்டாலும் அவருடைய நாமத்தின் மேல் நீ ஆணையிடுன்றார். அதேமாதிரி உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துலேயும் பாருங்கள், அதுலேயும் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கும், தேவனாய கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமான. அதாவது என்னென்னா, உன் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிப்பதற்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னேன். நீ அதை சுதந்திரிக்க வேண்டுமானால் உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரையே பற்றி கொண்டிருந்தால் தான் நீ என்னென்னா அந்த தேசத்தில் நீ குடியிருக்க முடியும்னு அவர்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டளையாக அவர் கொடுப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில் நம்ம எந்த காரியத்தை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம்? உலக பிரகாரமான காரியத்தையா, மனுஷரையா, எதை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம்? வேதத்தின் பிரகாரமாக நாம் எதையெல்லாம் பற்றி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம சிந்திக்கலாம். முதலாவதாக நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். மீகா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். சகல ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தையே நாங்கள் பற்றி கொண்டு சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் நடப்போம் என்று அவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் நம்ம நினைக்கலாம், தேவனுடைய நாமத்தை நம்ம எப்படி பற்றி கொள்வது என்று நம்ம ஒருவேளை நினைக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில, தேவனுடைய நாமம் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது அவருடைய சுபாவத்தை தான் நம்ம குறிக்கிறது. அதாவது என்னென்னா, நம்ம பற்றி கொள்ள வேண்டியது என்னென்னா, அவருடைய சுபாவத்தை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் பார்த்திங்கன்னா யாத்திரையாம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். அதாவது கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக அவன் பாளையத்துக்கு அதுதான் அவன் பாளையத்துக்கு கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். பாருங்கள், அதுக்கு மேலே வசனத்தை வாசிங்க, மேலே இருந்து வாசிங்க. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறானோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். இதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமம் என்று சொல்லப்படுவது அவருடைய சுபாவத்தை அங்கே குறிக்கிறது. எவன் மேல் இரக்கமாக இருக்கிற சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். எவன் மேலே கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே கிருபையாக இருப்பேன் என்று பார்த்திங்கன்னா கர்த்தருடைய நாமம் அதுதான் என்பதை அங்கு சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். அதே 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது, கர்த்தர் மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் 1000 தலைமுறைகளுக்கு என்று இரக்கத்தை காண்பிக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று அவருடைய சுபாவத்தை குறித்து அங்கு சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இதிலிருந்து நம்ம ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம்.
கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிறதான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவருடைய சுபாவம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். நம்ம அவருடைய சுபாவத்தை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு சுபாவம் காணப்படுகிறதா? தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டதான சுபாவம்? தேவன் பார்த்திங்கன்னா அவர் மன்னிக்கிற தேவன் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த தயை உள்ளவர், அவர் சத்தியமுள்ள தேவன் என்பதை நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டதான தேவனை பின்பற்றுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை போல சுபாவம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? அந்த சுபாவத்தை நாம் பற்றி கொண்டு இருக்கிறோமா என்பதை நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை யார் யாரெல்லாம் உறுதியாக பற்றி கொண்டவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் பார்த்திங்கன்னா பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியுமே ஒழிய மற்றபடி என்னென்னா நாம் பிரவேசிக்க முடியாது. அவருடைய சுபாவங்களில் ஒரு காரியத்தை குறித்து அவர் மத்தேயுல சொல்கிறாரு. அதாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களை இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அவருடைய சுபாவத்தை அங்கே சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இந்த சாந்தம் மனத்தாழ்மை இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான, கர்த்தருடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறதான, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சுபாவங்கள் காணப்படுகிறதா? இப்படிப்பட்டதான சுபாவத்தை நம்ம பற்றி கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவர்களாக காணப்படுகிறோமா? இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவர்களாக காணப்படுவோமே. ஆனால் நமக்குள்ளார பார்த்திங்கன்னா எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது, வீட்டில் எந்த விதமான சண்டையும் வராது, எந்த விதமான போராட்டமும் வராது, எந்த விதமான காரியமும் வராது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாந்தத்துக்கு பதிலாக பார்த்திங்கன்னா வம்பும் வார்த்தையும் இன்னும் மற்றும் உள்ள காரியங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்படுவது நிமித்தம்தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேக குடும்பங்களில் கூட பார்த்திங்கன்னா பிரச்சனை, பிரிவினை, போராட்டம், இப்படிப்பட்டதான சூழ்நிலைலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அவர் சொல்கிறாரு, இதே நீங்கள் என்னென்னா நான் சாந்த மனத்துள்ள தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி சாந்தமுடையவனாக இருக்கிறேன், எப்படி மனத்தாழ்மையாக இருந்தேன். அவர் பாருங்கள், கடைசி வரை பாருங்கள், அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்துவதற்காக தான் சீசருடைய கால்களே பார்த்திங்கன்னா அந்த பஸ்காவில் பார்த்திங்கன்னா அவர் கழுவுகிறாரு பாருங்கள். அப்போ கூட பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னுடைய கால்களை கழுவக்கூடாதுன்னு. இது இப்பொழுது அப்போதைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என்னன்னா நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன். அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் நமக்கு வைத்ததான மாதிரியை, கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்ததான இப்படிப்பட்டதான மாதிரியெல்லாம் நாம் பின்பற்றுகிறோமா? அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான காரியம்தான். இந்த சாந்தமும் மனத்தாழ்மை குறித்து பார்த்திங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அதாவது அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது என்று சொல்கிறார். இன்றைக்கி பாருங்கள், நம்ம அநேக காரியங்களை நம்ம அலங்காரமாக நம்ம என்னென்னா எடுத்துக்கொள்கிறோம். இன்றைக்கி அநேக காரியங்களில் நம்ம அலங்கரித்துட்டு இருக்கிறோம். விளையாடப்பட்ட அநேக காரியங்களை வைத்துலாம் அலங்கரிக்கிறோம். இன்னும் மற்ற காரியங்கள் இருக்குது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. இந்த அழியாத அலங்கரிப்பை தான் அநேகரால் கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் நீதிமொழியில் அவர் சொல்கிறாரு, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் விலையேற பெற்றது என்று. இப்படிப்பட்ட அந்த அழியாத அலங்கரிப்பு, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், இதை பார்த்திங்கன்னா அநேகர் இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியாமல் இன்றைக்கி என்னென்னா வெளிப்பிரகாரமான அலங்காரம், வெளிப்பிரகாரமான காரியத்தை பார்த்து வெளிப்பிரகாரமாக இப்படிலாம் இருந்தால் தான் நம்முடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெளிப்பிரகாரமான காரியத்துக்கு வெயிட்டு கொடுத்து கடைசியில் பார்த்திங்கன்னா தங்களோட வாழ்க்கையில் தோல்வியை சந்திப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய,
தேவனை பற்றி கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு அலங்காரமாக இருக்கட்டும். இப்படிப்பட்டதான சுபாவம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? அவர் பாருங்கள், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவளாக காணப்படுகிறோம்? அதேமாரி பாருங்கள், அந்த துரோகியாகிய அந்த யூதாசையை பார்த்திங்கன்னா அவர் மன்னித்தார். அவர் இன்னும் பார்த்திங்கன்னா மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ தவறு செய்தாங்க, எவ்வளோ நேரம் முறுமுறுத்தார்கள், துரோகம் பண்ணினார்கள். அதே நேரத்தில் அவரை பரீட்சை பார்த்தார்கள். அதாவது என்னென்னா கடின குணம் உடையவர்களாக காணப்பட்டாங்க. ஆனாலும் மறுபடியுமாக அவரை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாகவே இருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய மன்னிப்பு எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? எத்தனை நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ளே காணப்படுமே ஆனால் நாம் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டவர்களாக நாம் காணப்படுவோம். நம்ம நினைக்கிறோம் இந்த இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம என்னென்னா ஈஸியாக நம்மளால் முடியும் என்று நம்ம நினைக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அநேகரால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது. மெயின் காரணம் என்னென்னா என்னென்னா அந்த பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் இல்லாதது நிமித்தம்தான் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள் வெளிப்பட முடியாமல் இருக்கிறது. நம்ம எவ்வளோக்கு அதாவது பரிசுத்தாவியானவரை சார்ந்து கொண்டு பரிசுத்தாவியானுடைய பலத்தை நம்ம சார்ந்து கொண்டு அந்த பலத்தை நம்ம தேவனிடத்திலிருந்து கேட்கும் பொழுது நமக்குள்ளாக இப்படிப்பட்டதான சுபாவங்கள் எல்லாம் காணப்படும். நம்ம தேவனை போல நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டவர்களாக நம்ம காணப்பட முடியும். நம்முடைய சுயபலத்தினால் எந்த காரியத்திலையும் பார்த்திங்கன்னா ஜெயம் பெற முடியாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா கொலோசையரில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. அதாவது என்னென்னா 1 10 11 பாருங்கள், நீதியின் கனிகளாகிய சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொண்டு சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு பாருங்க கொலோசிய சபையை குறித்து அவர் சொல்றாரு. இதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். அந்த பரிசுத்தாவியானோட அபிஷேகம் இருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்டதான பலனை பெற்று நம்ம என்னன்னா இப்படிப்பட்டதான சுபாவங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, சீசருடைய வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். லூக்கா 9:54 நான் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை பார்த்திங்கன்னா அப்படியே சமாரியா தேசத்து வழியாக வராரு. அப்போ என்னென்னா சமாரியர் அவரை பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளல. காரணம் என்னென்னா அவர் என்னென்னா நான் சமாரியாவுக்கு வரல, நான் எருசலேமுக்கு நேராக போகிறேன்னு சொல்கிறாரு. அது நிமித்தமாக அவங்களுக்கு என்னென்னா கோபம், என்ன நம்முடைய ஊருக்கு வராமல் போகிறாருன்னு சொல்லிட்டு அது நிமித்தமாக பார்த்திங்கன்னா அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. உடனே அவங்க பார்த்திங்கன்னா யாக்கோபும் யோவானும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, எலியா பண்ணினது போல் நம்ம வானத்திலேருந்து அக்கினியை இறங்க பண்ணி இந்த சமாரியரெல்லாம் நம்ம அழித்திடலாமான்னாரு. உடனே ஆண்டவர் அப்போவே அந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் இன்னாவி கடிந்து கொண்டு நீங்கள் இன்னாவி உள்ளவர்கள் என்பதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா இன்னும் சொல்லிட்டு அவங்கள பார்த்திங்கன்னா கடிந்து கொள்கிறாரு. ஆனால் இதே யோவானும் யாக்கோபும் அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் அந்த பரிசுத்தாவியானோட அபிஷேகம் பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் இறங்கின பொழுது அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவங்க பாருங்கள் தன்னுடைய நிருபத்தில் யோவான் பாருங்கள் அன்பை குறித்து அவன் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறான். எவ்வளோ பாருங்கள் அன்பு எப்படிப்பட்டதெல்லாம் செய்யும், அன்பு நம்ம எப்படிப்பட்டவெல்லாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்துலாம் எழுதுகிறாரு. அதேமாரி யாக்கோபு பாருங்கள் நாவை குறித்து பாருங்கள் அவன் எழுதுகிறான். நாவு எப்படிப்பட்ட காரியம், நாவெல்லாம் நம்ம அடக்கணும் அப்படின்னு பாருங்கள் அவனுடைய நிருபத்தில். இது எல்லாம் எதுக்கு பிற்பாடுன்னா அந்த பரிசுத்தாவியானோட அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிற்பாடு அவங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா அந்த சுபாவங்கள் மாற்றப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால தான் சொல்கிறது என்னென்னா பரிசுத்தாவியானோட அபிஷேகத்தை விரும்பி கேளுங்க. அவர் மாம்சமான யாவருக்கும் கொடுக்குற தேவன். அதனால் அதை நீங்கள் பிடித்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் பற்றி கொண்டீங்கன்னா எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா நம்ம தடுமாற மாட்டோம்,
கீழே விழ மாட்டோம். இப்போ நானே இங்கே நிற்கிறேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னை கீழே தள்ளுதுன்னு வச்சுக்கேன், நான் உடனே பாருங்கள் இதை டக்குன்னுட்டு பிடிச்சி நான் என்னென்ன தப்பிச்சுக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒன்று நான் பற்றி கொள்கிறேன். இதை பற்றி கொண்ட நிமித்தம் கீழே உள்ள போகிறவன் என்ன பண்ணுறேன், சிலர்லாம் பாருங்கள் பாத்ரூமில் வலிக்கி விடும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, பைப்பை பிடிச்சிடுவாங்க. பைப்பும் சில நேரத்தில் பிடுங்கிட்டு வரதெல்லாம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பைப்பை பிடிச்சி பார்த்தீங்கன்னா டக்குன்னுட்டு அவங்க தப்பிச்சுக்குவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளை ஏதோ ஒன்றை பார்த்தீங்கன்னா பற்றி கொள்கிறாங்க. இதேமாரி நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, அதை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றப்படும். அதை தான் சகரியா 10:12 சொல்கிறாரு. 1077 பக்கம் பார்த்திங்கன்னா, நான் அவர்களை கர்த்தரில் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்தில் நடந்து கொள்வார்கள். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள். பாருங்க, அவருடைய நாமத்தில், அவருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது அவருடைய திவ்ய சுபாவங்களை குறிக்கிறது. இந்த திவ்ய சுபாவங்களில் நாம் நடந்து கொள்ள வேண்டுமானால், அதை நாம் பற்றி கொள்ள வேண்டுமானால் நான் அவர்களை கர்த்தர் பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அது நிமித்தமாக என்னுடைய நாமத்தில் நடந்து கொள்வார்கள். அப்படின்றப்ப அவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது நமக்குள்ளாக அப்படிப்பட்டதான திவ்ய சுபாவங்கள் நாம் வெளிப்படும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் நாம் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறோமா, அவருடைய சுபாவம் நமக்குள்ள காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், அந்த பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். ஆனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே நான் செய்கிறேன்றாரு. காரணம் என்னென்னா, அந்த பரிசுத்தாவியினுடைய பலன் இல்லைன்னா நம்ம என்னென்னா விரும்புகிறத செய்ய முடியாது. கர்த்தருக்குள்ளார எந்த காரியத்தை செய்ய முடியாது. விரும்பாத காரியத்தை தான் நம்மள அறியாமல் நாம் செய்து கொண்டு இருப்போம். ஆனால் பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளாக காணப்படும் பொழுது நம்ம எல்லா காரியத்திலும் நம்ம சரியாக இருக்க முடியும். அப்படிப்பட்டதான கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பற்றி கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நேசரின் அன்பை நாம் பற்றி கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நேசரின் அன்பை நாம் பற்றி கொள்ள வேண்டும். உன்னத பாட்டு 3:4 நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன், அவரை நான் என் தாயின் வீட்டிலும் பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் என்று சொல்றார். இங்க பாத்தீங்கன்னா சூனமித்தியால் பாத்தீங்கன்னா மணவாளனாகிய தன்னுடைய நேசரை விட்டுவிட்ட பிற்பாடு பார்த்திங்கன்னா, அந்த நேசரை பார்த்திங்கன்னா அவள் என்னன்னா அவரை விட்டுவிட்ட பிற்பாடு திரும்ப என்னென்னா உணர்வடைந்து, ஐயோ நேசரை நான் விட்டுவிட்டுட்டேன்னு சொல்லி உணர்வடைந்து மறுபடியுமாக அந்த சூலமித்தியால் அந்த மணவாளனாகிய ஆத்தும நேசரை பார்த்திங்கன்னா தேடி அலையிறா. ஐயோ நான் விட்டுட்டேனேன்ட்டு இங்கேயும் அங்கேயுமா போகிறா வரா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெருக்கள் எல்லாம் தேடி அலையிறா. இதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியலாம். இங்கே பார்த்திங்கன்னா ராக்காலங்களில் என் நேசரை தேடினேன்னு. இன்றைக்கி அனைவருடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட நிலைமை தான் இருந்துகிட்ருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னே சண்டை போட்டு விரட்டி விட்டுறது. அடுத்தாப்புல பார்த்திங்கன்னா அந்த ராக்காலம் வரும்பொழுது அவர் எங்கே போனார்னு தெரில, வீட்டுக்கு வருவாரா வரமாட்டாரா, நம்ம நல்லா சுகமாக தூங்கணுமே, ராத்திரியில் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் எவனாச்சும் உள்ளார நுழைஞ்சிட்டானா என்ன பண்ணுறது, இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டா என்ன பண்ணுறது, நமக்கு தான் இங்கே தான் கரப்பானுக்கே பயமே. அப்படி இருக்கிறப்ப என்னென்னா அவர் இருந்தாருன்னா அவர்னாலும் அடிப்பார், அவர்னாலும் எதனாலும் பிடிப்பார். அங்கே ஒரு எலி உருட்டினாலும் நம்மளால் பார்த்திங்கன்னா தாங்க முடியல. அப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய நேசரை என்னென்னா நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். மணவாட்டி பார்த்திங்கன்னா மணவாளனை பார்த்திங்கன்னா அப்போதைக்கு தேடுறது. காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சோடனே எதாச்சும் சண்டை போட்டு அவர் கொஞ்ச நேரம் இருக்கிற வரையும் பார்த்திங்கன்னா கிளப்பிடுறது. இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அநேகருடைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா நடந்து கொண்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னா காலத்தில் இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், இந்த பைபிளையே மறந்துடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் ராத்திரி நேரத்தில் பார்த்திங்கன்னா பைபிளை தேடுவாங்க. ஏன்னா பைபிள் பக்கத்தில் வச்சுக்குவோம், ஏன்னா நமக்கு ஒரு பயம் வராது, ஏதாச்சும் கெட்ட சொப்பனை வராது, வேறு எதுவும் வராது, ஏன்னா ஆண்டவருடைய வசனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்போ தான் பைபிளை தேடுவாங்க. இது இன்றைக்கி அநேகருடைய நிலைமை இப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூனமித்தியாலும் பாருங்கள், ஆண்டவரை விட்டுவிட்டுட்டா, தன்னுடைய நேசரை விட்டுவிட்ட பிற்பாடு பார்த்திங்கன்னா நேசரை தேடி
தெருக்குள்ளாரெல்லாம் அலையிறா, அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்குறா. அங்கேயும் பார்த்திங்கன்னா நைட்டு பெட்ரோல் காவலர்கள் அங்கே வராங்க, அவங்கள்ட்டையும் கேட்குறா. அதாவது என்னென்னா, மணவாளனாகிய நேசரை குறித்து புறஜாதி மக்களுக்கு என்ன தெரியும்? நமக்கு தான் அவரை பற்றி, நேசரை பற்றி தெரியும். இன்னைக்கு இங்கே பாருங்கள், நைட் பெட்ரோலு அந்த காவலாளர்கிட்டலாம் போய் கேட்குறா. மேல் வசனத்துலலாம் பார்த்திங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கும். பாருங்கள், ஐயோ என்னுடைய நேசரை கண்டீர்களா, அவர் எங்கே இருக்கிறாரு, இது மாதிரிலாம் கேட்குறா. கேட்டுட்டு அவங்க என்னென்னா, உன்னுடைய நேசரெல்லாம் நான் பார்க்கல, எங்கே இருக்கிறான்னு தெரிலன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேசரை அவர் என்னென்னா கண்டுபிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அவள் மறுபடியுமாக விடாமல் பற்றி கொண்டு தன்னுடைய தாயின் வீட்டிலும் தன்னை பெற்றோர்களின் இடத்திலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, இங்கே ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியணும். அதாவது என்னென்னா, ஆத்துமநேசர், தாயின் வீடு, பெற்றோர்களின் அறை, இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசுவை பார்த்திங்கன்னா குறிக்கிறதாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவரை குறித்து குறிக்கிறது. ஆனால் இந்த சுனமித்தியால் பாருங்கள், அவரோடு உள்ளதான ஐக்கியத்தை இழந்த நிலைமையில் காணப்படுகிறார், அவருடைய அன்பை இழந்த நிலைமையில் காணப்படுகிறார். ஆனால் திரும்ப உணர்வடைந்த பிற்பாடு அந்த அன்பை அவர் பற்றி கொள்வதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், அதாவது நான் என்னென்னா, நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான ஐக்கியம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? அந்த ஐக்கியத்தை நம்ம இதுமாரி விட்டுட்டு நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோமா? எத்தனை நேரத்தில் நம்முடைய மணவாளனாகிய நேசரை நம்ம விட்டு நம்ம தூரமாக போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம் வந்த பிற்பாடு மறுபடியும் அந்த நேசரை நம்ம தேடிக்கொண்டு வருகிறோமே. சிலருக்கு பார்த்திங்கன்னா அப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த தேடுவதே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய ஐக்கியம் தேவனுக்கும் நமக்கும் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? அவள் பாருங்கள், விடாமல் திரும்ப என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த பிற்பாடு அவர் நான் பற்றி கொண்டேன் என்று சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒரு தாயானவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவள் அநேக கண்ணீரை சிந்துகிறாள், அநேக வேதனைப்படுகிறாள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இரத்தத்தை சிந்தி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். ஆனால் பெற்றெடுத்த பிற்பாடு பார்த்திங்கன்னா அந்த வேதனை எல்லாம் அவள் மறந்தவர்களாக காணப்படுறாள். இதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் தேவன் மணவாளனாகிய அந்த இயேசு கிறிஸ்து, அதாவது என்னென்னா மணவாட்டியாகிய சபையில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்திங்கன்னா அவர் பாருங்கள், எவ்வளோ வேதனை, எவ்வளோ பாடுகள், எல்லா இரத்தம் சிந்தி சிலுவையில் எவ்வளோ பாடுகள், வேதனைகள், இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா மீட்டெடுத்தார் என்று பார்க்கிறோம். சிலுவையில் அவர் இரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தார். சிலுவையில் இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து அதே நேரத்தில் நாம் உணர்வு அடைந்து நாம் நறுங்குண்ட இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் வந்து அறிக்கை செய்த பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்தார், பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு நம்ம என்னென்னா ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தோம், தேவனோடு உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்நானத்தோடு அவரோடு இணைக்கப்பட்டோம். அதுக்கு பிற்பாடு தேவன் அந்த பரிசுத்தாவியானோட அபிஷேகத்தை கொடுத்தாரு. இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்ததான தேவன் மேல் அப்பொழுது இருந்ததான ஆதி அன்பு இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் ஆராய்கிறவர்களாக இருக்கணும், அறிகிறவர்களாக இருக்கணும். அன்றைக்கு என்னென்ன ரட்சிக்கப்பட்ட பொழுது நமக்கு எப்படிப்பட்டதான அன்பு இருந்துச்சு நேசரின் மேலே, நேசரை எந்தெந்த நேரத்துலலாம் நம்ம தேடிக்கொண்டிருந்தோம், நேசரையே நம்ம விடாமல் பிடித்து கொண்டிருந்தோமே. இன்றைக்கி நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? அப்போ பற்றி கொண்டதான அந்த அனுபவம் இப்பொழுது நமக்குள்ளாக இருக்கிறதா? இல்லாட்டி அப்பா அவர் மேலே வைத்ததான அன்பு இன்றைக்கு நமக்குள்ளார இருக்கிறதா? அன்பு தேவனுடைய பிள்ளையை, இதை நாம் நன்றாக சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையை, உங்களையும் என்னையும் அவர் கல்வாரி சிலுவையில் பார்த்திங்கன்னா இரத்தத்தை சிந்தி பெற்றெடுத்திருக்கிறார். அவர் வேதனை இல்லாமல் உங்களையும் என்னையும் அவர் பெற்றெடுக்கவில்லை. அவர் பாருங்கள், கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே அதாவது கிரயத்துக்கு நம்மளை எல்லாம் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஒருவேளை இந்த கால வேளையில் இந்த சுனமித்தியாலை போல ஒருவேளை நம்முடைய மனவளனாகிய நேசரை நம்ம விட்ட நிலைமையில் காணப்படுவோமே. ஆனால் இன்றைய தினத்தில் ஒரு தீர்மானம் எடுங்கள், மறுபடியும் ஆதி அன்புக்குள்ளாக வாருங்கள், மறுபடியும் அவரையே இறுக பிடித்து கொள்ளுங்கள். அவர் பாருங்கள், நான் அவரை என்னுடைய தாயின் வீட்டிலும் பெற்றோர்களின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினது நிமித்தமாக
உங்களையும் என்னையும் அவர் பெற்றெடுத்து நம்மை பார்த்தீங்கன்னா ஒரு சபையில் வைத்திருக்கிறார். அதாவது என்னென்னா தாயின் வீடு என்று சொல்லும் பொழுது அது மேலான எருசலேமை குறித்து குறிக்கிறது. எருசலேம் அதாவது மேலான எருசலேமாகிய சபையை குறித்து குறிக்கிறது. அதாவது தாயின் வீடு புதிய ஏற்பாட்டு சபைக்கு பார்த்திங்கன்னா அடையாளமாக இருக்க சரீரமாகிய சபையில் பார்த்திங்கன்னா நம்மளை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதுதான் அவர் கலாத்தியரில் சொல்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பாருங்கள், மேலான எருசலேமு எல்லாருக்கும் உள்ளவள், மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், நம்ம எல்லாருக்கும் தாயான அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். பாருங்க, அதாவது என்னன்னா அந்த எருசலேமாகிய அந்த தேவனாகிய வீட்டில் கொண்டு வந்து உங்களையும் என்னையும் பார்த்தீங்கன்னா அவர் இரத்தத்தினால் சம்பாதித்ததான இந்த சபையில் கொண்டு வந்து அங்கமாக்கி வைத்திருக்கிறாரு. இந்த சபையில் ஒரு சரீரமாக உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறாரு. இப்படிப்பட்டதான அவருடைய அன்பை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோமா? அதே நேரத்தில் நம்முடைய அன்பு அவர் மேலே எப்படிப்பட்டதாக நாம் காணப்படுகிறது என்பதை நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்மளை சபையில் ஒரு அங்கமாக வைத்திருக்கிறார். இப்படிப்பட்டதான கிரயத்துக்கு கொல்லப்பட்டதான நாம் தேவனுக்கு உடையவைகளாகிய நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான மகிமையும் கனத்தையும் அவருக்கு நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையை, அதனால் நம்முடைய அன்பு தேவனுக்கும் நமக்கும் உள்ளதான ஐக்கியம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? அவரையே நம்ம பற்றி கொண்டிருக்கிறோமா? அவர் மேலேயே நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோமா என்பதை நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்களின் அறை என்று அங்கே சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அவரோடு என்னென்னா அறை வீட்டுக்குள் கொண்டுள்ளதான ஐக்கியத்தை குறிக்கிறது. அதாவது என்னென்னா தேவனோடு நம்முடைய அறை வீட்டுக்குள் கொண்டு இருக்கிறதான ஐக்கியத்தை குறிக்கிறது. பெற்றோர்களின் வீடு என்று சொல்லும் பொழுது அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் சொல்லும்போது நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து பூட்டி உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாக பதில் இருப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த பெற்றோர்களின் அறை என்றதான அந்த அனுபவம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதே இந்த ஜெபாவி அநேகருக்குள்ளாக காணப்படாமல் இருக்கிறது. பெற்றோர்களின் அறை என்று சொல்லும் பொழுது அவர் பாருங்கள், நீயோ உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக பதிலளிப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளை, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினாலே சொன்னது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி தனித்து இருக்கும் பொழுது தான் பார்த்திங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் பார்த்திங்கன்னா சில காரியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியும், பேசிக்கொள்ள முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான அதாவது என்னென்னா தனி ஜெபம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது தான், தேவனோடு நம்ம தனித்து உறவாடும் பொழுது தான் தேவனுடைய மனதில் உள்ள காரியத்தை நம்ம அறிய முடியும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான பாரங்களை எல்லாம் அவர் அறிய முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டங்கள் எல்லா இடத்துலையும் நடக்குது. 24 மணி நேரம் ஜெபம்னு வைக்கிறாங்க, 36 மணி நேரம் ஜெபம்னு வைக்கிறாங்க, முழு இரவு ஜெபம்னு அநேக ஜெபங்கள் நடக்குது. நம்ம கலந்து கொள்கிறோம், அது தவறல்ல. அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஆனாலும் உங்களுக்குள்ளாக தனித்து ஜெபிக்கிறதான ஜெபாவி உங்களுக்குள்ளாக காணப்படுகிறதா? அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கிறதான அனுபவம் உங்களுக்குள்ளாக காணப்படுகிறதா? அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கிறதான அனுபவம் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான உறவு, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான ஐக்கியம் பார்த்திங்கன்னா மேம்பட்டதாக காணப்படும். அதே நேரத்தில் பாருங்கள், பொதுவில் யாருனாலும் ஜெபம் பண்ணிட்டு போகலாம், பொதுவில் எந்த ஜெபத்தில்னாலும் போய் கலந்து கொள்ளலாம். இதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியலாம். ஆண்டவராய இயேசு கிறிஸ்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜெபத்துக்கு நீ போனால் தான் உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும்ல சொல்லவே இல்லை. அங்கே பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து நீ கேளு, நீ என்ன கேட்டாலும் உனக்கு என்னென்ன அந்தரங்கத்தில் என்ன பார்க்குறதானே, நான் வெளியரங்கமாக நான் பதிலளிப்பேன்னு. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், நமக்குள்ளார சிலருக்குள்ளார சிலர் எண்ணம், நம்ம அங்கே போய் ஜெபம் பண்ணால் தான் எனக்கு கிடைக்கும், இங்கே போய் ஜெபம் பண்ண தான். அதாவது நம்ம என்னென்னா புறஜாதியார் மாதிரி நம்ம கிடையாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் பாருங்கள், புறஜாதியார் சில காரியங்களுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்துக்கு போய்கொண்டே இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நிறைய பேர்
போய்க்கொண்டே இருக்கிறாங்க. இந்த மாதத்தில் இங்கே போனால் தான் நமக்கு அதுலேருந்து ஒரு விமர்சனம், இந்த மாதத்தில் இங்கே போனால் தான் ஒரு விமர்சனம்னு குறிப்பிட்ட இருக்குது. அதேமாரி நமக்குள்ளாரே அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் எங்கும் வியாபித்து இருக்கிறார். அவர் எந்த இடத்துல கூப்பிட்டாலும் நான் வருவேன்றாரு. 2-3 பேர் இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல, எனக்கு ஒரு பெரிய கூட்டம், ஒரு 5000 பேர் இருக்கணும், அதே நேரத்தில் 1000 பேர் இருக்கணும், அங்கே ஜெபம் பண்ணுறதை தான் நான் கேட்பேன்னு எந்த இடத்துலையுமே அவர் சொல்லவே இல்லை. எங்கே 2-3 பேர் கூட இருந்து என் நாமத்தினால கேட்கிறீர்களோ அவர்களுக்கு நான் செய்வேன் என்று அவர் சொல்கிறாரு. இப்படி இருக்கும்போது இந்த எண்ணத்தை நம்மளை விட்டு முதலாவது எடுத்து போட வேண்டும். அது ஒரு அவிசுவாசமான காரியம். எனக்கு அங்கே போனால் தான் நடக்கும், எனக்கு இங்கே போனால் தான் நடக்கும், எனக்கு இதில் கலந்துக்கிட்டால் தான் நடக்கும் என்றதான இந்த அவிசுவாசத்தை முதலாவது நம்மை விட்டு நீக்கினா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்மளை அறியாமல் இப்படிப்பட்டதான எரர்கள் நமக்குள்ளாக இருந்து கொண்டு இருப்பது நிமித்தம்தான் சில ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜெபத்தில் போகலாம், கலந்து கொள்ளலாம், அது ஒன்றும் தவறே கிடையாது. ஆனால் இங்கே போனால் தான் எனக்கு இது நடக்கும், இங்கே போனால் தான் இதுலேருந்து ஒரு விமர்சனம் கிடைக்குன்ற இந்த எண்ணத்தை நீங்கள் விட்டு விடுங்க. நீங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த ரங்கத்தில் இருக்கிறதான உன்னுடைய பிதாவை நோக்கி நீ என்ன கேட்குறியோ, நீ என்ன வேண்டுதல் செய்கிறியோ, நீ என்னத்தை நீ பண்ணினாலும், நீ என்னத்தை கேட்டாலும் அவர் உனக்கு, நீ என்னென்ன அந்த ரங்கத்தில் தான் கேட்ட, உன்னுடைய நீ கேட்டதான காரியம் உன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ கூட தெரியாமல் இருந்திருக்கலாம், உன்னுடைய உடன் பிறப்புகளுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ரங்கத்தில் இருக்கிற தேவன் அதற்கு வெளியரங்கமாக பதில் இருப்பார். பப்ளிக்காக அதை கொண்டு வருவார். பப்ளிக்காக வெளியரங்கமாக அதை என்னென்னா நிவர்த்தி செய்வார். அப்போ நீ என்னென்னா நீ சாட்சி சொல்லணும். நான் இதுக்காக வேண்டி நான் பாரப்பட்டு ஜெபித்துட்டு இருந்தேன், யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்னென்னா அதை வாய்க்க செய்தார் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதிலிருந்து நம்ம என்னென்னா நம்ம அந்த பெற்றோர்களின் அறையின் அனுபவம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறோமே, நம்முடைய ஆதி அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவருக்குள்ளாக இருக்கிறதான ஐக்கியம் நமக்குள்ளாக இருக்கிறதா காணப்படுகிறதா? இன்றைக்கு அநேகர் பாருங்கள், வேலை இல்லை, நான் கஷ்டப்படுறேன், பகலில் சும்மா தான் இருக்கிறேன்றாங்க. ஆனால் தனித்து ஜெபம் பண்ணுகிறதான அனுபவம் ஒரு மணி நேரமாவது இருக்கா? 24 மணி நேரம் நம்ம சும்மா தான் இருந்தோம், வேலை இல்லை, இல்லாட்டி ஒரு 8 மணி நேரம் சும்மா தான் இருந்தோம், வேலை இல்லை. ஆனால் அந்த தனித்து ஜெபம் பண்ணுகிறதான அந்த அனுபவம் இருக்கிறதா? அநேகருடைய நல்லா ஜெபிக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்களோட வாழ்க்கையில் அநேகர் நிறைய பயங்கரமாக கஷ்டப்பட்டவங்க தான். ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, அவங்களுடைய தனித்து ஜெபந்தான், தனிமை ஜெபந்தான். அறை வீட்டுக்குள்ளார பிரவேசித்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒன்று சொல்லுதுன்னா இவங்க பார்த்திங்கன்னா முழங்கால் போட்டு, நம்முடைய தேவன் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் உள்ள தேவன், அவங்க எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீ இங்கே முழங்கால் போட்டு அறை வீட்டுக்குள்ளார நீ ஜெபம் பண்ணனா அந்த வேண்டுதலை தேவன் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அந்த சூலமித்தா சொல்ற, நான் அவரை விடாமல் பற்றி கொண்டேன்னு, அவருக்குள்ளாதான ஐக்கியத்தை நான் திரும்ப விட்டு விடவே இல்லை. நான் அவரை என்னுடைய பெற்றோரின் அறையில் கொண்டு வந்து விட மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன்றாரு. அந்த அனுபவம் நமக்குள்ள காணப்படுகிறதா? விடாமல் அப்படிப்பட்டதான ஒரு ஜெபாவி நமக்குள்ள காணப்படுகிறதா? தேவன் அதை தான் எதிர்பார்க்குறாரு. நீ உன்னுடைய அறை வீட்டுக்குள்ளே பிரவேசி. நீ பொதுவில் எவ்வளோ ஜெபம் பண்ணலாம், 24 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், எவ்வளோ பண்ணலாம், விடிய கூட நீ ஜெபம் பண்ணலாம், மற்றவர்களுக்காக நீ திறப்பின் வாயிலெல்லாம் நிற்கலாம். ஆனால் உன்னுடைய தனி ஜெபம் எப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறது என்பதை தேவன் கேட்குறார். உனக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியம் இருக்க வேண்டுமானால் அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கிறதான அனுபவம் நமக்குள்ளார காணப்பட வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அப்படிப்பட்ட அனுபவம்லாம் சிலருக்கெல்லாம் பாருங்கள், ரசிக்கப்பட்ட புதுசில் இருக்கும், இன்றைக்கி என்னென்னா அதெல்லாம் இழந்த நிலைமையில் இருப்பாங்க. அதனால தான் அவர் சொல்கிறார், வெளிப்படுத்தலை சொன்னப்பட்டார், நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்ம தேவன் மேலே அன்பு வச்சோன்னா நம்ம அவரோடு எவ்வளோக்கு எவ்வளோ ஐக்கியமாக இருப்போம். ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி மீது அன்பு வைக்கும் பொழுது பாருங்கள், அவள் எவ்வளோ ஐக்கியமாக அவரோடு நெருங்கி பழகா, எவ்வளோ தூரத்துக்கு அவரோட ஐக்கியமாக இருக்கிறா. நம்முடைய மணவாளனாகிய இயேசு மணவாட்டி சபையை அழைத்து கொள்வதற்கு வருகிற நாள் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. நம்முடைய அன்பும் நம்முடைய ஐக்கியமும் நமக்கும் அவருக்கும் உள்ளதான தொடர்பு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையை நாம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பை பற்றி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இதை ஒட்டியே தான், அதாவது என்னென்னா ஜெப ஜீவியத்தை பற்றி கொள்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும்.
ஏசாயா 64 அதிகாரம் 7ஆம் வசனம். உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. உம்மை பற்றி கொள்ளும்படி விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து பாருங்க, அவர் சொல்றாரு, உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்து கொள்ளணும். அதாவது அவரை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்து கொண்டு ஜெபிக்கிறவர்கள் இல்லை என்று அவர் சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஜெப ஜீவியத்தை நாம் பற்றி கொள்கிறவர்களாக இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் ஜெப ஜீவியத்தை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. ஜெபமே ஜெயம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லாத முந்திலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே அடித்தே கொடுத்துருந்தாங்க இந்த எவாஞ்சலிசம் இதில். அதாவது ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுக்கு சமம் என்று பார்த்திங்கன்னா நிறையா வீட்டிலலாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. இப்போலாம் தான் அதெல்லாம் காணோம். அது பார்த்திங்கன்னா அதை பார்க்கும்பொழுதே நமக்கு ஒரு உணர்வு வரும், ஆகா இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணாமல் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய ஜெபாவி எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும்? எல்லா சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா ஜெபத்தை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா யோசுவாவை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது யோசுவா பார்த்திங்கன்னா யாத்திரை 33 அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்கள், யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவன் பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் அப்படியே இருந்தான் என்று. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல மோசையோட முகமுகமாய் பேசினார். தேவன் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பாருங்க, ஆசரிப்பு, அதாவது நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவன் பாருங்க, அவன் வாலிப பிராயத்திலேயே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பார்த்திங்கன்னா பிரியாமல் மோசையோடு கூட பார்த்திங்கன்னா அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால தான் பாருங்கள், அவன் அங்கே ஜெபம் பண்ணது நிமித்தம்தான் அதுக்கு முன்னாடி மேல் வசனத்தில் மோசையை குறித்து சொல்கிறாரு, தேவன் அவனோட முகமுகமாக பேசினார். அப்போ பார்த்திங்கன்னா அங்கேயும் யோசுவான் தான் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் பேசின பிற்பாடு இவன் மோசை என்னென்னா வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் இவன் என்னென்னா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் என்று பார்க்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு பாருங்கள், வாலிப வயதில் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை பிள்ளைகளுக்கு ஜெபாவி இருக்கிறது என்பதை நம்ம தான் பார்த்திங்கன்னா ஆராய்கிறவர்களாக இருக்கட்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய வாலிப பிராயத்தை உன்னுடைய சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டிருக்குது. சிருஷ்டிகரை நினைப்பதோடு மட்டும் அல்லாமல் சிருஷ்டிகரோடு கூட இருக்கிறதான ஐக்கியம் எந்தெந்த வாலிப பிள்ளைகளோடு அதிகமாக காணப்படுகிறதோ அவர்களை எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் ஆசீர்வதித்து எதிர்காலத்தை எல்லாம் பிரகாசிக்க பண்ணுவார். இன்றைக்கி பாருங்கள், அநேக பிள்ளைகள் திருமணமாகி போன பிற்பாடு பார்த்திங்கன்னா அநேகர் கண்ணீர் சிந்தி கொண்டு அப்புறம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜெபத்தை நீ வாலிப பிராயத்தில் நீ ஏறெடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் மிகவும் பிரகாசமாய் அமையும். தேவனுக்கு சித்தமானதை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்ம அப்போ ஜெபம் பண்ணுகிற காரியத்தை நம்ம விட்டு விடுகிறோம். அதாவது என்னென்னா, வெள்ளம் வந்து அணை உடஞ்சதுக்கு பிற்பாடு அணை போடுறது, அந்த நிலைமையில தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அணையருடைய வாழ்க்கை இருக்குது. வெள்ளம் வந்து உடைவதற்கு முன்பாகவே நம்ம அணை போட்டோன்னா அந்த வெள்ளத்தை நம்ம தேக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், அநேகருடைய குடும்பத்தில் அநேக பிரச்சனை, போராட்டம், வெள்ளம் போன்றதான அநேக துன்பங்கள், யோர்தான் போன்றதான அநேக துன்பங்கள், நெருக்கங்கள், போராட்டம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதுங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுது. அதுலேருந்து விடுதலையும் பெற முடியாது, வெளியவும் வர முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த நாட்களிலேயே நம்ம வாலிப வயதிலேயே நன்றாக இந்த யோசுவாவை மாரி நம்ம நன்றாக நாம் ஜெபிப்போமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நீங்கள் கண்ணீர் சிந்த விட கூடிய அப்படிப்பட்ட நிலைமை எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் விடவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையவே அமையாது. அது வாலிப பையன்களாக இருந்தாலும் சரி, வாலிப ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னென்னா வாலிப வயதுலேயே பார்த்தீங்கன்னா தேவனுக்கோடு நல்லா ஐக்கியமாக இருங்க. நீங்கள் எந்த காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா வழி விலக மாட்டீங்க. அது எப்படிப்பட்ட பிரச்சனை எதிர்த்து வந்தாலும் அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுவதற்கு தேவையான
ஏற்ற ஞானத்தையும் பார்த்தீங்கன்னா தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கி பாருங்கள், அநேக சபைகளில் அநேக காரியங்கள்லாம் நடக்குது. ஆனால் ஜெபம் ஒன்று மாத்திரம்தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய வட்டாரத்தில் மிகவும் குறைவாக இருக்கிறது. அதாவது பொது ஜெபம்னு சொல்லிட்டு எதையோ நடத்துகிறாங்க, எதையோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தனித்து தங்களை உணர்த்தக்கூடியதான, தாங்கள் உணர்வடையக்கூடியதான இப்படிப்பட்டதான ஜெபங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மிகவும் குறைவு. அதாவது என்னென்னா சபைகளிலும் பார்த்திங்கன்னா ஜெபம் வைத்தால் அநேகர் வருவதே கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், அநேக சபைகளில் அநேக ஜெபங்கள் பார்த்திங்கன்னா குறைந்தே போய்விட்டது, ஒன்றுமே இல்லாமல் ஆகிக்கொண்டு போகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஜெபமே தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம எவ்வளோக்கு ஜெபிக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அதனால தான் பாருங்கள், யோசுவா சொல்கிறான் கடைசியில், நானும் என் வீட்டாருமோண்டா கர்த்தரே சேவிப்போம். யோசுவா 24:15 பாருங்கள், அவன் சொல்கிறான், நீங்கள் யாரை சேவிப்பீங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாருங்க மேலே ஒரு லிஸ்ட்டை சொல்லிட்டு வரான். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், கர்த்தரை சேவிப்பது உங்களுடைய பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். பின்ன யாரை சேவிப்பீங்கன்னு இன்னைக்கு நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளுங்க. நதிக்கு அப்புறத்தில் கர்த்தரை சேவிப்பது ஆகலை, ஒன்றுமே அவரால் நடக்கலை, ஒன்றுமே ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நீங்கள் கண்டீங்கன்னா பின்ன யாரை சேவிப்பீங்கன்னு இன்றைக்கி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கன்னு அவன் பாருங்க ஒரு பிடிக்கிறான் அந்த இடத்துட்ட. நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்கள். நதிக்கு அப்புறத்தில் ரட்சிக்கப்படாத பொழுது நீ சேவித்த அந்த உன்னுடைய பிதாக்களின் தேவர்களை நீ சேவிப்பையா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகள் ஆகிய, இல்லாட்டி நீ வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளில் இருக்கிற அந்த தேவர்களை சேவிப்பையா? எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? எமோரியரின் தேவரை சேவிப்பையா? நானும் என் வீட்டாருமோ என்றால், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்பேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்பேன். அவனுக்கு உள்ளார அப்படிப்பட்ட வைராக்கியமாக இருந்தது நிமித்தம்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நூனின் குமாரனாகிய யோசுவா சுதந்திரித்தான், காலேபும் சுதந்திரித்தான். மீதி பாருங்கள் 6 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் புறப்பட்டாங்க. ஒருத்தன் கூட பார்த்திங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை, எழுத்தின்படியான தேசத்தையே பார்த்திங்கன்னா சுதந்திரிக்க முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு. இன்னொரு ஒருவரை குறித்து கூட புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் லூக்கா 2:37 பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவை குறித்து அங்கே சொல்லப்பட்ட ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை, நல்லா கேட்டுக்கங்க, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டார். ஏறக்குறைய பாருங்க 84 வயசு. நம்ம என்னென்னா ஜெபம் பண்ணுறதுக்கே என்னென்னா இன்றைக்கி அந்த வயசில் எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. அநேகமாக யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுமாரி பாருங்கள், அவங்க 84 வயசுலேயும் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி இடைவிடாமல் ஜெபம் பண்ணி ஆராதனை செய்துட்ருக்காங்க எங்கள் தேவாலயத்தில். காரணம் என்னென்னா, ஒரு விதவை கல்யாணம் பண்ணி பார்த்திங்கன்னா 7 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா புருஷன் மரித்து விட்டார். அதுலேருந்து பாருங்கள், கன்னி பருவத்தில் தான் அவர்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. கன்னி பருவத்திலேயே திருமணமாகி 7 வருஷத்தில் கணவன் மரித்து விட்டார். அதுலேருந்து அந்த அம்மா இருக்கிறாங்க. இன்றைக்கி வயசு பார்த்திங்கன்னா 84 வயசுலேயும் அந்த அம்மா பாருங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம என்னென்னா ஜெபம் பண்ணுவதற்கு இன்றைக்கு பாருங்கள் எத்தனையோ சாக்கு போக்குகளை நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே பாருங்கள் கதவை தட்டும் பொழுது கூட, இரவு நேரத்தில் நம்முடைய இருதய கதவை எழுப்பும் பொழுது கூட பாருங்கள் சில சாக்கு போக்குகளை நாம் சொல்லிக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு இன்றைக்கி டயர்டாக இருக்குன்றோம், இல்லாட்டி நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிக்கிறோன்ட்டு நம்ம பாட்டு படுத்து தூங்குகிறோம். இன்றைக்கி பாருங்கள் நம்முடைய அனுபவம்லாம் அப்படி தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அம்மா பாருங்கள், அந்த அம்மாவுக்கு ஒரு விதவை குழந்தான், அதை அவங்க நினைக்கவே இல்லை. என்ன கன்னி பருவத்திலே எனக்கு நான் ஒரு விதவை ஆகிட்டேன்னு அவங்க அதை நினைக்கல. ஆனால் பாருங்கள் ஜெபாலயத்தில் இடைவிடாமல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தான்னு பார்க்கணும். இன்றைக்கி நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? அன்பு தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் எழுதி வச்சுருக்க காரணம் என்னென்னா, நம்ம எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்ல முடியாது, வயசை சொல்ல முடியாது, மற்றும் உள்ள எந்த காரியத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி நம்ம தப்பிக்கவே முடியாது. உனக்கு முன்னாடி உன் வயசு என்ன 84, நீ என்னென்னா 86 வயசில் என்னால் முடியலன்னு நீ சொல்லியிருந்தேன்னா அதை நான் ஏற்றுக்கலாம். 84 வயசில் உள்ள ஒரு அம்மாவே இதுமாரி ஜெபம் பண்ணியிருக்காங்களேன்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா நமக்கு வசனத்தின்படி தான் பார்த்திங்கன்னா
நியாய தீர்ப்பு, வேறு ஒன்றும் கிடையாது. வசனத்தின்படி தான் நமக்கு என்னென்னா நியாய தீர்ப்பு. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? நம்ம எதையுமே பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக அநேக தடைகள் வரும். பிசாசானவன் அநேக காரியங்களுக்கு இடம் கொடுப்பான், ஆனால் ஜெபிப்பதற்கு மாத்திரம் இடம் கொடுக்க மாட்டான். ஜெபம் பண்ணுவோன்னு முழங்கால் போடுவோம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் தூக்கம் வராது, ஆனால் போட்டோன்னே பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும். இது மாதிரிலாம் நடக்கும். ஆனால் என்னென்னா அதையெல்லாம் பார்த்திங்கன்னா வெறுத்துட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா ஜெபம் பண்ணணும். எத்தனையோ நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் கூட அதுமாரி ஆகும். பார்த்திங்கன்னா தூக்கமே வந்திருக்காது, சரி ஜெபம் பண்ணணுன்னு சொல்லி எந்திரிச்சு உட்காரும். அடுத்த 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா பயங்கர தூக்கமாக இருக்கும். அதுமாரி இதனால் வேண்டி என்ன பண்ணிடுவேன், எந்திரிச்சு வராண்டாவில் வந்து உட்காந்துருவேன். நீ பெட்டில் உட்காந்தா தானே இந்த பிரச்சனை. வராண்டாவில் வந்து உட்காந்துட்டு ஃபேனை போட்டு உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அன்னைக்கு இதுமாரி நடக்கிற நாளில் பார்த்திங்கன்னா என்றைக்கும் ஜெயிப்பதை காட்டிலும் கூட ஒரு அரை மணி நேரமே ஜெயிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ இதாக ஓடும், மடன்னு நமக்கே டைம் தெரியாது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா என்னடா அது 1.25 மணி நேரம் ஆகிருக்கு. நம்ம இங்கே வந்தப்பையும் பார்த்திங்கன்னா தூக்கம் வர மாதிரி இருக்கும். அப்படி இருந்தும் ஒரு 5 நிமிஷம் இப்படியும் அப்படியுமா நடப்பேன், ஸ்தோத்திரம்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்புறம் இதாகிடும். அப்புறம் உட்காந்து பார்த்திங்கன்னா அங்கேயே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய தேவன் ஜெபிப்பதற்கோ வேதம் வாசிப்பதற்கோ ஒரு குறிப்பிட்ட இடமோ கிடையாது. நீங்கள் போகும்பொழுது கூட நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே போகலாம். வண்டியில் போகும்பொழுது, பிரயாணத்தில் போகும்பொழுது, எல்லா காரியத்திலும் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அதையெல்லாம் தேவன் கேட்குற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வழியை பார்த்திங்கன்னா வாய்ப்பதற்கு உள்ள வசனமே என்னென்னா, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை, அவர் உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்படி தான் இருக்குது. உன்னுடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொண்டு போனேன்னா நீ போகிற காரியத்தையே அவர் வாய்க்க பண்ணுவார். நம்ம போகிறப்பயே தான் ஊரில் உள்ளவங்க கதையை, மற்றவங்க கதை, இன்னும் பார்த்திங்கன்னா எல்லாம் மற்ற கதையெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே போகும்போது அங்கங்கே காரியத்தை வாய்க்கிறது. கடைசியில் அங்கே போனோன்னு ஐயோ ஆண்டவரே எனக்கு இது இப்படி கிடைச்சா சரி, இப்படி இது நடந்தால் சரின்னு நம்ம நினைப்போம். வசனம் எடுத்தீங்க, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளில் எத்தனை? நீதிமொழிகள் 4:6. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம எந்த காரியத்துக்கு போனாலும் நம்ம ஜெபத்தோடு போவோம். எல்லா காரியத்தையும் தேவன் ஜெயமாக மாற்றுவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம ஜெபத்தில் நம்ம ஆயத்தமாகவும் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா தேவன் ஜெயத்தை கொடுப்பார். அதாவது 1ஆம் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் பாருங்கள், அவங்க எதில் இருந்தாங்க? அப்போஸ்தலர் 2:42 வசனத்தில் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பெட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தாங்க. அவங்க அப்படிப்பட்ட ஜெபம் இருந்தது நிமித்தம்தான் அந்த நேரத்தில் இருந்ததான நெருக்கடியிலேருந்தெல்லாம் அவங்களால எல்லா காரியத்திலையும் ஜெயம் எடுக்க முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்க அவர்களால் முடிஞ்சிச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபாவியை ஆண்டவர் எனக்கு தரணும்னு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு எது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு நல்லா ஜெபிக்கக்கூடியதான ஆவியை எனக்கு தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாதவர்கள், உங்களுடைய இனஜன பந்துக்கு, இவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் ஊருக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நம்ம அதாவது நீ ஆயத்தப்படு, மற்றவரையும் ஆயத்தப்படுத்து. நம்ம ஆயத்தப்படணும். நம்ம இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா தாங்க ஆயத்தப்படுறதே கிடையாது. மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உன்னுடைய ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன என்று கேட்குறாரு. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபாவியை தேவனிடத்தில் கேட்போம், ஜெபாவியை நம்ம பற்றி கொள்வோம், ஜெபத்தை நம்ம பற்றி கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.